ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் நாம் பார்க்க போகிறது என்ன தெரியுமா? ஒரு சூப்பரான தட்டைப்பயிர் புளிக்குழம்பும் ஊத்தப்பமும். இந்த தட்டைப்பயிர் குழம்பு சாதாரணமானது தாங்க, எல்லோரும் நீங்கள் வீட்டில் செய்கிறது தான். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிற நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. என்னடா புளிக்குழம்புலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் லஞ்ச் பாக்ஸுங்கிறது நம்ம பசங்களுக்காக நாம் பண்ணுறது. நம்மளுக்கு விருப்பப்பட்டதை நம்ம பசங்களுக்கு கட்டி கொடுக்குறத விட அவங்களுக்கு ரொம்ப விருப்பப்படுற ஐட்டமாக நம்ம அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலி ஆகி தாங்க வரும். ஃபர்ஸ்ட்டு தட்டைப்பயிரை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தட்டைப்பயிறு வெந்துட்டுருக்கிற சைடு கேப்லேயே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சூப்பரான முருங்கைக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் தாங்க புளிக்குழம்புக்கு டாப்பு. புளிக்குழம்போட ஹீரோன்னு கூட சொல்லலாம் முருங்கைக்காவை நம்ம. ஸோ நம்ம காலையில் பண்ணுறோம்ல, கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வர ஆகணும் நம்ம. ஸோ அதுக்கு ஒரு சைடில் பாலை காய்ச்சி ஒரு டம்ளர் காஃபியும் போட்டு குடிச்சிருங்க. அப்போ தான் நமக்கு எனர்ஜி வரும். இப்போ முருங்கைக்காய் வேகிற டைமில் காஃபியும் நம்ம போட்டு குடித்தாச்சு. ஸோ அடுத்து என்னங்க, முருங்கைக்காய் வெந்துருச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை கொட்டிடுங்க. நான் எப்போவுமே முருங்கைக்காய் வதங்குற டைமில் தான் தக்காளியை போடுவேன். ஏன்னா அப்போ தான் அந்த தக்காளியோட ஜூஸு அந்த முருங்கைக்காயில் இறங்கும். இல்லைன்னா தக்காளியோட ஜூஸு வேஸ்ட்டாக தாங்க போகும். பார்த்திங்களா, முருங்கைக்காவும் தக்காளியும் நல்லா வெந்துட்டுருக்கு. தக்காளியோட ஜூஸு நல்லா முருங்கைக்காயில் இப்போ இறங்கும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் அதை போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம மிளகா பொடியும் போட்டாச்சு, தேவையான உப்பு போட்டாச்சு, குழம்பு மிளகாத்தூள் போட்டாச்சு. ஸோ அடுத்து என்னங்க, புளிக்குழம்புல முக்கியமான அடுத்த ஹீரோ யார்? நம்ம புளி தான். அந்த புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. ஸோ இப்போ தக்காளி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வேக வச்சுருக்க தட்டைப்பயிரை போட்டிடலாம். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தேங்காய் பால் அதையும் ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டுருங்க. இப்போ சைடில் நம்ம ஊத்தப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். குழம்பு ரெடி, மினி ஊத்தப்பம் ரெடி. அப்புறம் என்ன, லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.